ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இன்னைக்கு டின்னருக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாமா? நல்ல முருகலான தோசை, அதுவும் நெய் தோசை. இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு குருமாவும் தேங்காய் சட்னியும் தான். இந்த காம்பினேஷன் எவ்வளோ பேருக்கு பிடிக்குங்கிறத சொல்லுங்கள். நிறைய பேர் என்கிட்ட இட்லி தோசை மெஷர்மெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் லாங் வீடியோட அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே நான் ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். 5 டம்ளர் அளவுக்கு இட்லி ரைஸ் போட்டேன் அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம், 10 போல் கொட்டமுத்து, இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணுவேன். நல்லா ஊற வச்சு நல்லா நைஸாக வீட்டு கிரைண்டரில் தான் அரைப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா புளிக்க வச்சுட்டு கெட்டியாக ஊற்றும் போது இட்லி ஊற்றுவேன். ஓரளவுக்கு தண்ணி பதமாக இருக்கும்போது தோசை ஊற்றுவேன். தோசை நல்லா பேப்பர் மாதிரி சூப்பராக வரும். எவ்வளோ தோசை சாப்பிட்றாங்கங்கிற அளவே தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் யாராவது தோசை லவர் இருக்காங்களா என்னங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.